ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு என்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 2 அண்டர்ஸ்டாண்டிங் த வெதர் தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹவு கேன் வி மெஷர் அண்ட் மானிட்டர் த வெதர் அரவுண்ட் அஸ். நம்மளை சுத்தி வெதர் வந்து எப்படி இருக்கு, அந்த வெதர் வந்து நம்ம எப்படி எல்லாம் மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தி இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். வெதர் ப்ரிடிக்ஷன் ஹெல்ப் அஸ் ப்ரிப்பேர் ஃபார் ஈவென்ட் லைக் ஹெவி ரெயின், ஸ்டோம், drought அண்ட் ஹீட் வேவ்ஸ். Weather and its elements. You wake up one winter morning and shiver. You reach for thick cloth to keep yourself warm. In the summer, you choose cloth that keep you cool and comfortable. You are responding to your body's signals. யுவர் பாடி இஸ் சென்சிங் த வெதர். இப்ப வின்டர் டைம்ல நம்ம காலையில எந்திக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ரொம்ப குளிர்ல நடுங்குற மாதிரியே ஃபீல் பண்ணுவோம். அப்படி குளிர்ல நடுங்குற மாதிரி ஃபீல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பெட்ஷீட் ஒரு வார்ம் கிளாத் வந்து நம்மள சுத்தி வந்து வச்சுப்போம். இப்ப இது சம்மர் டைம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிற கிளாத் ஆர் காட்டன் கிளாத் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி நம்ம வியர் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம எதை பொறுத்து வியர் பண்றோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து நமக்கு என்ன சிக்னல் கொடுக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வியர் பண்ணுவோம். அப்ப நம்மளோட பாடியும் என்னதுதான் வெதர் வந்து சென்ஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. வெதர்னா என்ன? வெதர் இஸ் a state of the earth's atmosphere at a particular time and place. But what is an atmosphere? In simple terms, it is the layer of gases that surround some planets. In the case of our earth, we call these gases air. The earth atmosphere may be compared to a cake with several layers. The layer closest to the surface of the earth is called the troposphere, and that is where all land-based plants and animals, including humans, live and breathe. It is also where almost all weather phenomena, which we will explore in this chapter, take place. The troposphere extends to a height of 6 to 18 kilometers from the ground. It is less thick at the poles, where the cold air contracts, thicker in the tropical zone where the warmer air expands. You will study more about the other layers in our science classes. ஃபர்ஸ்ட் வெதர்னா என்ன? வெதர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எர்த்தோட அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருக்குதோ அதை தான் நம்ம வெதர்னு சொல்லுவோம். இப்ப எர்த்தோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ஹாட்டா இருந்தது அப்படின்னா வெதர் வந்து ஹாட்டா இருக்கும். ரெய்னி டைம் இது எல்லாமே எதை பொறுத்து சொல்லுவோம் அப்படின்னா எர்த்தோட அட்மாஸ்பியரை பொறுத்து தான் சொல்லுவோம். இப்ப இந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லேயர் ஆஃப் கேசஸ். எர்த்ல வந்து நிறைய பிளானட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். மொத்தம் எத்தனை பிளானட்ஸ் இருக்கு? 8 பிளானட்ஸ் இருக்கு. இந்த 8 பிளானட்ஸையும் சுத்தி நிறைய கேஸஸ் வந்து இருக்கு. இந்த கேஸஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏர்ன்னு சொல்லுவோம். ஏர் அப்படின்னா என்னது? காத்து. இந்த காத்து எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம எர்த் அட்மாஸ்பியர்னு சொல்றோம். அட்மாஸ்பியர் வந்து எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா கேக்கோட கம்பேர் பண்ணலாம். கேக் அப்படிங்கிறது இப்போ சில கேக்ல வந்து நிறைய லேயர் இருக்கும்ல. எப்படி வந்து ஒரு கேக்ல வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட எர்த்தோட அட்மாஸ்பியர்லயும் நிறைய லேயர்ஸ் வந்து இருக்கும். அதுல வந்து எர்த்துக்கு க்ளோசஸ்டா இருக்கிற அட்மாஸ்பியர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ராபோஸ்பியர்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற லேயர் வந்து இந்த ட்ராபோஸ்பியர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எர்த்ல வந்து லேண்ட் பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்கும்ல. பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ராபோஸ்பியர்னு சொல்லுவோம். இப்ப இந்த ட்ராபோஸ்பியர் வந்து எர்த்ல இருந்து எவ்வளவு தூரம் வந்து இருக்கும் அப்படின்னா 6ல இருந்து 18 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எர்த்தோட கிரவுண்ட் லெவல்ல இருந்து இந்த ட்ராபோஸ்பியர் வந்து இருக்கும். எர்த்ல வந்து நார்த் போல், சவுத் போல்னு இருக்கும். இந்த போல் பக்கத்துல போக போக ரொம்ப கோல்டா வந்து இருந்துட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த போல்ஸ் பக்கத்துல வந்து இந்த ட்ராபோஸ்பியர் வந்து லெஸ் திக்னஸ் வந்து கம்மியா இருக்கும். அதே இது ரொம்ப ஹாட்டா இருக்கிற இடத்துல இந்த ட்ராபோஸ்பியர்ல அதோட திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து எவ்வளவு திக்னஸ் இருக்கும், ஏன் இவ்வளவு திக்னஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம சயின்ஸ்ல வந்து பார்ப்போம். We use many words to describe the weather: hot, cold, rainy, cloudy, humid, snowy, windy, and so on. They describe the different ways in which we experience the elements of weather. இப்ப நம்ம இந்த வெதரை வந்து நம்ம எப்படி எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா ஹாட்டா இருக்கு, கோல்டா இருக்கு, ரெய்னியா இருக்கு, கிளவுடியா இருக்கு, ஹுமிடா இருக்கு, ஸ்னோயியா இருக்கு, விண்டியா இருக்கு, இன்னும் நிறைய விதத்துல நம்ம இந்த அட்மாஸ்பியரை வந்து சொல்லிட்டே தான் இருப்போம். இப்போ ஒரு 1 வீக் வந்து கன்டினியூஸா மழை பெஞ்சுட்டே இருக்கு அப்படின்னா, நம்மளோட அட்மாஸ்பியர்ல வந்து ரொம்ப ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும்ல. அததான் நம்ம ஹியூமிட்ன்னு சொல்லுவோம். ஸ்னோயி, பனிமழை பெய்யறதா இருக்கட்டும், காத்து ரொம்ப வீசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வெதர் வந்து நம்ம நெறைய விதத்துல வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம்.
The elements of weather are வெதர்ல வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும்? டெம்பரேச்சர், ஹவ் ஹாட் ஆர் கோல்ட் த அட்மாஸ்பியர் இஸ். இப்போ டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம வெதர் வந்து சொல்லுவோம். வெதர் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணும் அப்படின்னா நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து எவ்வளோ ஹாட்டா இருக்கு அல்லது எவ்வளோ கோல்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம டெம்பரேச்சர் அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் வச்சு வந்து சொல்லுவோம். இப்போ precipitation. Precipitationனா என்னது? எனி ஃபார்ம் ஆஃப் வாட்டர் such as rain, snow, sleet or hail that falls from the sky. இப்போ precipitation நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருந்து வாட்டர் ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னா அதை நம்ம precipitation சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின், ஸ்னோ, ஸ்லீட் ஆர் ஹெயில். இப்போ ஸ்லீட்னா என்ன? ஃப்ரோசன் ஆர் பார்ஸ்லி ஃப்ரோசன் ரெயின். இப்போ ஃப்ரோசன்னா என்ன அப்படின்னா அப்படி உறையிற மாதிரி இருக்கும்ல, இப்போ ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும்ல, அதை தான் நம்ம ஃப்ரோசன் சொல்லுவோம். இப்ப ரெயின் வருது அப்படின்னா அந்த ரெயின் வந்து பார்ஸ்லி ஃப்ரோசன் ஆகுற மாதிரி இருக்கலாம் அல்லது ஃப்ரோசன் ஆகுற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ரெயின் வர்றதை நம்ம ஸ்லீட்னு சொல்லுவோம். ஹெயில், ஹெயில்னு எதை சொல்லுவோம்? ஸ்மால் ஹாட் பால்ஸ் ஆஃப் ஐஸ் தட் ஃபால் ஃப்ரம் த ஸ்கை லைக் ரெயின். இப்ப அப்படின்னா ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவோம். மழை பெய்யும் போது ஐஸ் கட்டி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம ஹெயில்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மழை பெய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா பால் மாதிரி ஐஸ் வந்து அந்த ரெயினோட சேர்த்து விழும். இதை தான் நம்ம ஹெயில்னு சொல்லுவோம். வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர் இஸ் வாட்டர் இன் gases instead of liquid form. வாட்டர் வேப்பர்னா என்ன அப்படின்னு கேஸ் ஃபார்ம்ல இருக்க வாட்டரை தான் நம்ம வாட்டர் வேப்பர்னு சொல்லுவோம். atmospheric pressure, the weight of the air above us felt on the earth's surface. atmospheric pressure நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இப்ப ஏர் இருக்கு அப்படின்னா அந்த ஏர் வந்து எவ்வளவு வெயிட்ல இருக்கு, அதே மாதிரி எர்த்தோட சர்ஃபேஸ்ல வந்து அந்த ஏரோட வெயிட் வந்து நம்ம எவ்வளவு ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த atmospheric pressure வந்து இருக்கும். wind, the movement of air including its speed and direction. windன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஏரோட மூமெண்ட்டை தான் நம்ம விண்ட்னு சொல்லுவோம். அந்த ஏரோட மூமெண்ட் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல இருக்கு, எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்கு நம்ம விண்ட் அப்படிங்கிற எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹியூமிடிட்டி, ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் த ஏர். ஏர்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்கோ அதை தான் நம்ம ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். Let us imagine that Krishnan from Chennai is speaking with Amir in Kashmir. Krishnan tells Amir that it has become chilly in Chennai after it rained previous night. Amir asked him how cold it is. How will Krishnan explain to Amir how cold it is? After all, what is cold for Krishnan may be quite pleasant for Amir. இப்போ வந்து கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து சென்னையில இருக்காங்க, அமீர் அப்படிங்கிறவங்க வந்து காஷ்மீர்ல இருக்காங்க. இவங்க வந்து அமீர் கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? சென்னையில வந்து மழை பெஞ்சதுனால இங்க வந்து சென்னை வந்து இப்ப ரொம்ப சில்லியா ரொம்ப கூலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு கோல்டா இருக்கு, எவ்வளவு சில்னஸா சென்னை வந்து இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கிருஷ்ணன் வந்து அமீர் கிட்ட எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க? As you can see, it would be difficult for Krishnan to convey his sense of chillness to Amir unless there is a commonly agreed way to measure the temperature. It is the same with other elements of the weather. In this chapter, we will learn how we measure the weather using common standards. கிருஷ்ணன் வந்து அமீர் கிட்ட எவ்வளவு கூலிங்கா இருந்தது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றது வந்து கஷ்டம். ஏன் கஷ்டம்? இப்ப அமீரை பொறுத்த வரைக்கும் அமீர் வந்து எங்க இருக்காங்க? காஷ்மீர்ல இருக்காங்க. அங்க எப்போதுமே எப்படிதான் இருக்கும்? கூலிங்கா தான் இருக்கும். அப்போ கிருஷ்ணன் வந்து ஃபீல் பண்ற சில்னஸ்க்கும் அமீர் ஃபீல் பண்ற சில்னஸ்க்கும் டிஃபர் ஆகும் இல்லையா? அப்ப இந்த டிஃபரன்ஸ் வந்து அவங்க எப்படி வந்து இவ்வளவு சில்னஸ்ல தான் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்படி டெம்பரேச்சரை மெஷர் பண்றத வச்சு அவங்க வந்து எவ்வளவு கூலிங்கா இருக்காங்க, எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்காங்க அப்படிங்கறத அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கறத எப்படி மெஷர் பண்றது? இந்த சாப்டர்ல வந்து நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்றதை மட்டும் பார்க்க போறது இல்ல, அட்மாஸ்பியர்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸையுமே எப்படி எல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக் மெத்தட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபோர்காஸ்ட். ஃபோர்காஸ்ட்னா என்ன? டு predict ஆர் ஃபைண்ட் அவுட் இன் அட்வான்ஸ், இன் ஆர் கேஸ் த வெதர். ஃபோர்காஸ்ட்னா என்ன அப்படின்னா நம்ம வெதர் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுவோம்ல, அட்வான்ஸாவே ப்ரெடிக்ட் பண்றதுதான் நம்ம ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவோம். From early times, humans have closely observed nature and learned to read her signals to forecast the weather. Observing birds flying low, ants carrying eggs, squirrel gathering nuts, frogs croaking loudly, or even the opening and closing of pine cones
provided valuable information about coming rains or storm. This knowledge has been passed down from generation to generation. Even today, in many parts of India, people use traditional ways to predict the weather, especially the arrival of the monsoon. இப்பதான் நம்ம வெதரை மெஷர் பண்றதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஆனா ஏர்லி ஹியூமன்ஸுமே வெதர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. எப்படி எல்லாம் ஹியூமன்ஸ் நேச்சர் ரொம்ப க்ளோஸாவே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதெல்லாம் வச்சு அவங்க வெதர் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, பேர்ட்ஸ் கீழே தள்ளி பறக்கிறது, அதே மாதிரி ஆண்ட்ஸ் எக் எல்லாமே எடுத்து வைக்கிறது, அதே மாதிரி ஸ்குரில் நட்ஸ் எல்லாம் கேதர் பண்றது, ஃப்ராக் சத்தம்ன்றது, அதே மாதிரி பைன் கோன்ஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் ஆகுறது, இது எல்லாத்தையுமே வச்சு ரெயின் ஆர் ஸ்டோம் வருமா, எப்போ வரும் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இந்த நாலேஜ் அவங்களுக்குள்ளேயே மட்டும் வச்சுக்கல, ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெளியில போயிட்டு இந்த வானத்தை பார்ப்பாங்க, ஸ்கையை பார்க்கும்போது நிறைய ஸ்டார்ஸ் இருந்தது அப்படின்னா அன்னைக்கு மழை வராதுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஸ்டார்ஸ் கம்மியா இருந்தது, ஸ்டார்ஸ் இல்லவே இல்லை அப்படின்னா அப்ப இன்னைக்கு மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய நேச்சரோட டிபெண்ட் பண்ணி முன்னாடி இருந்த பீப்புள்ஸ் இந்த வெதர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஷிஃப்டிங் their eggs to higher ground in a natural behavior that indicates an expected change in the weather, especially heavy rain. And இந்த மாதிரி அதோட எக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஹையர் கிரவுண்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அது எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா ஹெவி ரெயின், பெரிய மழை வரப்போகுது அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதா அர்த்தம். இப்ப ஃப்ராக் குரோக்கிங் இன் அ ஃபாரஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரெயின். இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஃப்ராக் ரொம்ப சத்தமா கத்திட்டு இருக்கு அப்படின்னா அது ரெயின் வரப்போகுது அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்றதா இருக்கலாம். The opening and closing of pine cones are natural mechanism driven by environmental humidity. Pine cones close in humid condition to protect their seeds and open in dry condition to release them, ensuring they spread in weather. இப்போ pine cone அதை க்ளோஸ் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்தும் வெதர் predict பண்ணலாம். இப்போ meteorology. Meteorology na enna? Meteorology is the systematic study of weather and its evolution. This study is the basis for weather forecasting. Meteorology அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிஸ்டமேட்டிக்கா வெதர் எப்படி எல்லாம் எவாலுவேட் பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தி ஸ்டடி பண்றதுதான் மெட்ராலஜின்னு சொல்லுவோம். இது பேசிக்கா இது எதை பத்தி இருக்கும் அப்படின்னா வெதரோட ஃபோர்காஸ்ட பத்தி இருக்கும். In the last few centuries, scientists have worked out methods to measure and monitor the elements of the weather with great precision. Based on those inputs, just try to predict how the weather will behave in a particular region after a few hours or a few days or even a few weeks. How do they do it? Do they just look up at the sky and guess? Few centuriesக்கு முன்னாடி இருந்தே சயின்டிஸ்ட் நிறைய வேலை பண்ணிருக்காங்க. என்ன வேலை பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப வெதர் எப்படி நம்ம மெஷர் பண்றது, எப்படி மானிட்டர் பண்றது அப்படிங்கிறதுக்கான நிறைய மெத்தட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அதுல few ஹவர்ஸ்ல எப்படி இருக்கு, few டேஸ்ல எப்படி இருக்கு, ஆர் ஈவன் வீக், சில வாரம் கூட அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இது எல்லாமே அவங்க எப்படி செஞ்சாங்க? இதை அவங்க ஸ்கையை பார்த்து, வானத்தை பார்த்தோ இல்ல கெஸ் பண்ணியோ சொன்னாங்களா? இல்ல, அவங்க இதுக்கு நிறைய டூல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த டூல்ஸ் என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். வெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெம்பரேச்சர் மெல்ஸ் குயிக்லி வென் இட்ஸ் வார்ம். எப்பெல்லாம் வார்மா இருக்கோ அப்போ ஸ்னோ சீக்கிரமாவே என்ன செஞ்சிடும், மெல்ட் ஆயிரும். கிளவுடி, இட்ஸ் கெட்டிங் கோல்டு. வெதர் கிளவுடியா இருந்தது அப்படின்னா அந்த டைம்ல நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இன் வின்டர் கோகோனட் ஆயில் டர்ன்ஸ் சாலிட். வின்டர் டைம்ல கோகோனட் ஆயில் ஆயிலா லிக்யூடா இல்லாம அது என்னவாயிரும், சாலிடா ஆயிரும். கர்ட்ஸ் டேக் லாங்கர் டு செட் இன் கோல்டு வெதர். இப்ப நம்ம பால்ல தயிர் எல்லாமே உர ஊத்தி வைப்போம்ல, கோல்டு டைம்ல பால் தயிர் ஆகுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஆம்பியன்ஸ். ஆம்பியன்ஸ்னா என்ன? ஆஃப் த இமீடியட் சரௌண்டிங். நம்மளோட சரௌண்டிங்கை தான் நம்ம ஆம்பியன்ட்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், த டெக்னிக் ஆஃப் கேதரிங் அண்ட் அனலைசிங் இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா இன் ஆர்டர் டு பி ஏபிள் டு டிடெக்ட் பேட்டர்ன்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் ஈவென்ட்ஸ் ஆர் மேக் ப்ரிடிக்ஷன். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை டெக்னிக்கலா நம்ம எப்படி எல்லாம் கேதர் பண்ணணும், டெக்னிக்கலா அதை எப்படி எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும், அது பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி டிடெக்ட் பண்றது அப்படிங்கறது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறது தான் நம்ம statistics ன்னு சொல்லுவோம். There are several types of thermometers. Some simply measure
ambient temperature. Others record the maximum and minimum temperature during a day. Thermometers often use a colored liquid with expanse when the temperature increases. However, more and more digital thermometers are preferred as they are more precise and can record more data. வெதரை வந்து மெஷர் பண்றதுக்கு நிறைய டைப் ஆஃப் தெர்மாமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தெர்மாமீட்டர்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆம்பியன் டெம்பரேச்சர், நம்மள சுத்தி நம்மளோட சரௌண்டிங்ல வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கறத மட்டும் மெஷர் பண்ணும். சில டெம்பரேச்சர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, இப்போ ஒரு டேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல மேக்ஸிமம் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, மினிமம் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். தெர்மாமீட்டர்ல வந்து நிறைய கலர் லிக்யூட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கலர் லிக்யூட் வந்து எந்த அளவு எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் அவங்க வந்து டெம்பரேச்சர் வந்து எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி சொல்லுவாங்க. இப்போ அக்யூரேட்டா நமக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ஸ் வந்து நமக்கு நம்ம சரௌண்டிங்ல இருக்க வெதர் வந்து அக்யூரேட்டா மெஷர் பண்ணும். Indeed, temperature recording can be used to collect some useful statistics, including in temperature or the maximum temperature minus the minimum temperature during a particular period of time, usually 24 hours. இப்போ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், இப்போ டெம்பரேச்சரோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா மேக்சிமம் டெம்பரேச்சர் மைனஸ் த மினிமம் டெம்பரேச்சர். மேக்சிமம் டெம்பரேச்சர்ல இருந்து மினிமம் டெம்பரேச்சரை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் கிடைக்கும் டியூரிங் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். அதுவும் எப்படி மெஷர் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். இப்போ ஒன் டேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒன் டேல வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் மேக்சிமமா இருந்ததோ அதுல இருந்து நம்ம எவ்வளவு டெம்பரேச்சர் மினிமமா இருக்குதோ அதை வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கிடைக்கும். இப்ப இது மீன் டெய்லி டெம்பரேச்சர் வந்து எப்படி மெஷர் பண்றது, மீன் டெய்லி டெம்பரேச்சர் ஆர் த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பிளஸ் த மினிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த டே டிவைடட் பை 2. மீன் டெய்லி டெம்பரேச்சர் எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருந்ததோ அதோட நம்ம மினிமம் டெம்பரேச்சரை ஆட் பண்ணி அதை நம்ம 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்ம மீன் டெய்லி டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். The Indian Meteorological Department was set up in 1875. Its motto is Aditya Jayate Vristi, which means from the sun arises rain. The praise comes from the ancient text Manusmriti, and the complete sentence reads, from the sun arises rain, from the rains comes food, and from food லிவிங் பீயிங்ஸ் ஆரிஜினேட். இப்போ இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1875ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட மோட்டோ என்னவா இருக்கும் அப்படின்னா ஆதித்ய ஜெயதே விருஷ்டி அப்படின்னு சொல்லி இருக்கும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா சன் அரைசஸ் ரெயின். மழை வந்து எங்க இருந்து வருதா, சூரியன்ல இருந்து, சன்னு கிட்ட இருந்து தான் மழை வந்து வருதுன்னு சொல்றாங்க. பிரேஸ் இந்த மோட்டோ வந்து எதுல இருந்து வந்தது அப்படின்னா ஆன்சியன் டெக்ஸ்ட் மேனுஸ்மிருதியில இருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து சன்னுல இருந்து மழை வருது, அதே மாதிரி மலையில இருந்து ஃபுட் வருது, ஃபுட்ல இருந்து லிவிங் பீயிங் வருதுன்னு சொல்றாங்க. Precipitation. News says that a particular place received 30 millimeter of rainfall in a day. What does it mean? How is rainfall measured? இப்போ சில நேரம் நம்ம நியூஸ் வந்து பார்த்திருக்கலாம். எப்படி நியூஸ் பார்த்திருக்கலாம், மழை ரெய்னி டைம்ல வந்து இந்த ஏரியால குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து 30 மில்லிமீட்டர் வந்து ரெயின் மழை வந்து பெஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து அவங்க சொல்றதுக்கான மீனிங் என்ன, அது மட்டும் இல்லாம ரெயின்ஃபால் அவங்க எப்படி வந்து மெஷர் பண்றாங்க. The amount of rainfall is measured with the help of an instrument called rain gauge. When it rains, water falls into a funnel and it collected in a cylinder. A scale is attached to a cylinder to measure the depth of rainwater collected. For example, when a height of the water collected in 5 millimeter, we say that area received 5 millimeter of rainfall. இப்ப இந்த டூல தான் வந்து நம்ம ரெயின் கேஜ்ன்னு சொல்லுவோம். இந்த டூல வச்சுதான் நம்ம மழை வந்து எந்த அளவு பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்ப இத வச்சு எப்படி வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி வந்து இந்த ஃபனல் மூலமா இந்த மெஷரிங் டியூப்ல வந்து கலெக்ட் ஆகும். இந்த மெஷரிங் டியூப்ல வந்து மெஷரிங் ஸ்கேல் வந்து மெஷர் பண்ணியிருப்பாங்க. இந்த மெஷரிங் ஸ்கேல்ல வந்து அந்த வாட்டர் வந்து எந்த அளவு கலெக்ட் ஆகுதோ அதை தான் அவங்க இவ்வளவு மில்லிமீட்டர் மழை வந்து பெஞ்சிருக்கு. இப்போ வந்து 5 வரைக்கும் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து 5 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. 9 வரைக்கும்
இருக்கு அப்படின்னா அந்த ஏரியால அந்த பர்ட்டிகுலர் ஏரியால வந்து 9 மில்லிமீட்டர் மழை வந்து பெஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அட்மாஸ்பேரிக் பிரஷர். அட்மாஸ்பேரிக் பிரஷர் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க? Our bodies are quite aware of temperature and rainfall, but you may also have experienced that the weather sometimes feels heavy as before the thunderstorm. This is related to atmospheric pressure, which is the pressure exerted by the weight of the air above and around us. நம்மளோட பாடி வந்து டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும், ரெயின்ஃபால் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணிருப்போம். ஆனா நம்ம வெதர் வந்து எப்பவாவது ரொம்ப ஹெவியா இருக்கும்போது, நம்ம வெதர் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும்போது, அதே மாதிரி தண்டர்ஸ்டார்ம் இடி, மின்னல் எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கை வந்து எப்படி மாற ஆரம்பிச்சிரும். அப்படியே கருப்பு கலர்ல ஸ்கை கிளவுட் எல்லாமே மாற ஆரம்பிச்சிரும் இல்லையா? இது எல்லாமே எதனால வருது அப்படின்னா, இந்த அட்மாஸ்பரிக் பிரஷர்னாலயும், ஏரோட வெயிட்னாலயும் தான் இந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும். The atmospheric pressure is higher near the sea coast and lower as we go higher up into the mountains. When you climb a mountain, the air gets thinner than in a plain below. As a result, the air pressure is lower and there is less oxygen available for your lungs to take in. With less oxygen getting into your blood, your body has to work harder to keep you moving. That's why people sometimes feel breathless, dizzy or tired and high altitude. அட்மாஸ்பரிக் பிரஷரை பொறுத்த வரைக்கும் சீ கோஸ்ட்ல வந்து அட்மாஸ்பரிக் பிரஷர் வந்து ஹையரா இருக்கும். அதே மாதிரி மேல மவுண்டெயின்ல போக போக அட்மாஸ்பரிக் பிரஷர் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம வந்து கீழே கிரவுண்ட் லெவல்ல இருக்கோம் அப்படின்னா வார்மர் ஏர் இருக்கும். அட்மாஸ்பரிக் பிரஷர் வந்து ரொம்ப ஹையரா இருக்கும். இப்ப இது நம்ம மவுண்டெயின்ல மேல போக போக கூலர் ஏரா இருக்கும். அதே மாதிரி அட்மாஸ்பரிக் பிரஷர் வந்து ரொம்ப லோயரா இருக்கும். அப்போ கீழே கிரவுண்ட் லெவல்ல வந்து ஆக்சிஜனோட லெவல் வந்து அதிகமா இருக்கும். மேல போக போக ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியா இருக்கும். அப்படி ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியா ஆகுறதுனாலதான் நம்மளோட பிளட்டுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியா போகும். அப்படி கம்மியா போகும்போது நம்மளோட பாடி வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கே ரொம்ப ஹார்டரா ஃபீல் பண்ணுவோம். அதனாலதான் நமக்கு வந்து நம்ம வந்து மவுண்டெயின்லாம் ஏறும்போது சில நேரம் நம்ம எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவோம், பிரீத்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம், டிசி, தலை வலிக்கிற மாதிரி, தலை சுத்துற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். This does not mean that the atmospheric pressure is always high in the plains below or the coast or on the coast. In fact, it sometimes drops dramatically, resulting in what meteorologists call a depression or low pressure system, which can sometimes develop into a storm or even a cyclone. இந்த மாதிரி atmospheric pressure வந்து கீழே எப்போதுமே அதிகமா இருக்கும், மேல வந்து எப்போதுமே கம்மியா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. கீழே கூட சில நேரங்கள்ல அட்மாஸ்பரிக் பிரஷர் வந்து கம்மியா இருக்கலாம். கீழேயுமே ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். இதை வந்து மெட்ராலஜிஸ்ட் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிப்ரெஷன் ஆர் லோ பிரஷர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அட்மாஸ்பரிக் பிரஷர் வந்து டிப்ரெஷன்லயோ லோ பிரஷர் சிஸ்டம்லயோ இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல ஸ்டோம் ஆர் சைக்ளோன் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கும். The instrument used to measure atmospheric pressure is called a barometer. As with a thermometer, there are several types of barometers. The unit they display in generally the millibar, abbreviated as MB. The normal atmospheric pressure at the sea coast is around 1013 MPa. A pressure below 1000 MPa indicates a depression. எப்படி வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு தெர்மாமீட்டர் நிறைய டைப் ஆஃப் தெர்மாமீட்டர் இருக்குன்னு பார்த்தோமா, அதே மாதிரி பிரஷரை வந்து மெஷர் பண்றதுக்கு பேரோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பேரோமீட்டருமே நிறைய டைப்ல வந்து கிடைக்கும். இப்ப இந்த பேரோமீட்டர்ல வந்து யூனிட் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க அப்படின்னா மில்லி பார்ல வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இந்த மில்லி பாரை நம்ம அப்ரிவியேட் பண்ணி எப்படி எழுதுவோம் அப்படின்னா எம்பின்னு எழுதுவோம். நார்மலா சி கோஸ்ட்ல வந்து அட்மாஸ்பரிக் பிரஷர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1013 மில்லி பார் வந்து இருக்கும். இது வந்து 1000 மில்லி பாரா குறைஞ்சது அப்படின்னா அது எதை இண்டிகேட் பண்ணும், டிப்ரெஷன் இண்டிகேட் பண்ணும். டிப்ரெஷன்னா என்னவா இருக்கலாம், அந்த டைம்ல ஸ்டோம் வரலாம் அல்லது சைக்ளோன் வரலாம். Who journey to places at a high altitude are advised to make passes on the way to allow the body to acclimatize. Our army personnel serve in high altitude places like Ardang La in Ladakh, which is over 5,600 meters above sea level. It is hard to imagine how they live and work in places where the oxygen level is so low. The atmospheric pressure there is generally about 650 millibars.
அக்ளைமேடைஸ்னா என்ன அப்படின்னா, அட்ஜஸ்ட் டூ அ நியூ கிளைமேட் ஆர் நியூ கண்டிஷன். இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்ம டூர் வந்து போறோம்னு வச்சுக்கலாம். இப்ப கிரவுண்ட் லெவல்ல, லெவல்ல இருந்து நம்ம மவுண்டெயின்க்கு வந்து டூர் வந்து போறோம் அப்படின்னா, நம்மளோட பாடி வந்து ஒரு இடத்துல இருந்து ஹாட் வெதர்ல இருந்து அந்த கோல்டு வெதருக்கு வந்து உடனே வந்து சேஞ்ச் ஆகணும் இல்லையா? அந்த சேஞ்ச் ஆகுற டைம தான் நம்ம அக்ளைமேடைஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லடாக்ல இருக்க கார்டங்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஆர்மியே வந்து பெர்சனலா இந்த மாதிரி வர பீப்பிள்க்கு வந்து ஹை ஆல்டிடியூட் போகும்போது அவங்களோட பாடிய வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்களாம். அளவுக்கு ஹைட் போகும்போது இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க அப்படின்னா 5600 மீட்டர்ஸ்க்கு மேல போகும்போது அங்க வந்து நம்மளோட பாடிய வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்களாம். ஏன் அப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா 5600 மீட்டர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லெவல்ல இருந்து மவுண்டெயின் வந்து போக போக ஆக்ஸிஜனோட லெவல் வந்து கம்மியாயிட்டே தான் வரும். லெவல் வந்து லடாக்ல இருக்க கர்டங்க்லா அப்படிங்கிற இடத்துல வந்து எந்த அளவு கம்மியா இருக்கும் அப்படின்னா, அட்மாஸ்பரிக் பிரஷர் வந்து எவ்வளோ இருக்குமா? 650 மில்லி பார்ஸ் தான் இருக்குமா? சி கோர்ஸ்ல அட்மாஸ்பரிக் பிரஷர் எவ்வளோ இருக்கும்? 1013 இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க ஆக்ஸிஜனோட லெவல் வந்து எந்த அளவு கம்மியா இருக்கும் அப்படின்னு. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.